வீட்டில் நம்ம பாஸ்தா பண்ணலாம். இது வந்து பிராண்டு. இது நம்ம வீட்டிலேருந்து வரல, நம்ம ஊரில் இருந்து வாங்கினதில்லை, இது வெளியிலேருந்து வந்திருக்கு. இந்த கிளாஸில் ஒரு 5 கிளாஸ் இருக்குது. 5 கிளாஸும் அரை கிலோ தான், ஆனால் 5 கிளாஸ் இருக்குது. நான் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். நம்ம ஊரில் வாங்குறதெல்லாம் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுக்குவோம், பச்சை தண்ணியில் கழுவி விடுவோம். இது வந்து அந்த மாதிரி தேவையில்லை. நல்லா கொதித்ததும் நல்லா வெந்ததும் வடிகட்டிக்கலாம். அதுக்குள்ளே 2 பாக்கெட்டு காளானும் 2 குடமிளகாவும் நம்ம நைஸாக கட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு, அதனால் நான் தண்ணியில் போட்டேன். நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வேகணும். இதை நம்ம பச்சை தண்ணி ஊற்றிலாம் நம்ம கழுவ தேவையில்லை, நல்லா வேகணும். நம்ம இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருசாக இருந்ததுன்னா பசங்க தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் பொடுசாக கட் பண்ணிட்டோம்னா அப்படியே அள்ளி சாப்பிட்ருவாங்க. குடமிளகாயும் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன். சிகப்பில் 1, பச்சையில் 1 நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பொடுசாக இந்த அளவுக்கு பொடுசாக கட் பண்ணிக்கணும். இந்த பக்கம் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். வெந்துருச்சு. இப்போ தண்ணி வடித்து விட்டுக்கலாம். வெந்துருச்சு, எல்லாம் தனித்தனியாக வருது பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிக்கலாம். ஒரு ஜன்னி வச்சு தண்ணி வடிகட்டிக்கலாம். தண்ணி வடிகட்டி மறுபடியும் பச்சை தண்ணியில் நம்ம கழுவ தேவையில்லை, அப்படியே இருக்கும். இது நான் கரண்டியாலே ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதுனால கரண்டியாலே தூக்கி போடுறேன். ஃபோனில் தான் எடுக்கிறேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கேன், அதனால் வந்து கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டுறேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டேன். தண்ணி அப்படியே வடியட்டும். அதுக்குள்ளே இந்தாண்ட நம்ம தாளிச்சிக்கலாம். பட்டர் போட்டிருக்கேன். ஒரு பெரிய கடாயி, பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். நல்லா அடித்தளமான பாத்திரம் வச்சுக்கணும். கடாய் இருந்தாலும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி பாத்திரம் இருந்தாலும் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டுக்கிறேன். அதில் பொடியாக கட் பண்ண 2 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த பட்டரில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டோம். நல்லா சுருளை வதங்கி வரட்டும். வதங்கினதும் அது கூட காளானை போட்டுக்கலாம். கட் பண்ண காளானையும் போட்டேன். கட் பண்ண காளான் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணுன இந்த 2 குடமிளகாயும் போட்டுக்கலாம். கேப்சிகம்னு சொல்லுவாங்க, குடமிளகாய்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டு நல்லா கலந்து விடலாம். இதுலேயே நமக்கு தண்ணி விடும், நம்ம தண்ணி ஊற்றணுன்றது தேவையில்லை. நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் சேர்த்துக்கல. மிளகாத்தூளெல்லாம் போட்டுக்கல, மிளகாயும் போடலை, வெறும் மிளகுத்தூள் தான். இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டுனதுமே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த காளானை அதில் தூக்கி போட்டுடலாம். பாஸ்தாவை அதில் போட்டுக்கலாம். பாஸ்தாவில் போட்டு நல்லா கிண்டி விடலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. அந்த தண்ணி இருந்தாலும் கூட அந்த தண்ணி அவ்வளவும் இழுத்துக்கும். பாஸ்தா நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க.